இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டு லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்துக்கலாங்க. ஸோ இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து கொண்டு வந்திருந்த மட்டன் வச்சு தான் செய்ய போகிறேன். செம்மையாக இருக்குங்க. அதுவும் வந்து சண்டேஸில் ஃப்ரைடேஸில் அவங்க ஏரியாவில் பார்த்திங்கன்னா மட்டன் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. ஸோ அதனால் கொண்டு வந்திருந்தாங்க. அதை வச்சு நம்ம இன்றைக்கி சூப்பர் டேஸ்டியான மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஸோ அது வந்து செய்கிறதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. குக்கரில் வந்து ஃபஸ்ட்டு மட்டனை வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தாளித்து அப்படியே நான் வந்து வேக வச்சுருவேன். ஸோ அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் என்ன இதெல்லாம் போட்டாச்சு. வெங்காயமும் போட்டாச்சுங்க. வெங்காயம் போட்டு முக்கியமாக பிரியாணினாலே வந்து ஒரு பொருள் தாங்க கண்டிப்பாக வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஸோ அது என்ன பொருள்ன்றது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக அன்றைக்கே நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா, பிரியாணிக்கான அந்த ஃப்ளேவரே வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்குங்க. ஸோ செம்மையாக சூப்பராக வந்து இந்த கொத்தமல்லி, புதினாலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா, எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வந்து தாளிச்சுட்டு நம்ம வேக வச்சுட்டோன்னா, ஒரு 3லேருந்து 4 விசில் வந்து வேக வச்சோன்னா போதும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா, பாயில்டு பண்ணிட்டேங்க ரைஸையும். ஸோ ரைஸுமே வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒரு 70% வரைக்கும் நம்ம வேக வச்சுட்டோன்னா போதும், அந்த பாஸ்மதி ரைஸை. இப்போ வந்து அந்த நம்ம வந்து அக்னின்னு சொல்லுவோம். அந்த மசாலா கிரேவி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நாங்கள் அக்னின்னு சொல்லுவோம். ஸோ அதுவுமே ரெடியாக இருந்தது. அந்த ரைஸ்லேயே வந்து நம்ம போட்டுட்டு தம்மு கொடுத்துடணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம தம் கொடுத்தோன்னா போதும். செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லான மட்டன் பிரியாணி மணக்க மணக்க ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ வீட்டில் வந்து நாளைக்குலேருந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் இருக்கிறதுனால நம்ம சிம்பிளாக செஞ்சு முடித்து மற்ற வேலைகள்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ அதனால தான் வெறுமனே பாயில்டு எக்கு, அப்புறமா தயிர் பச்சடி இது தாங்க செஞ்சுருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் மட்டன் பிரியாணி பிடிக்கும்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி வேக வச்சுட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து குக்கரில் மட்டனு பிரியாணி வேலையுமே வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருவாங்க. ரொம்பவே ஈஸியான வேலை பிரியாணி தாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு லஞ்ச் மெனு பிடிக்கும்னு சொல்லிவிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, ஈவினிங் வந்து சக்கரவள்ளி கிழங்கு வாங்கியிருந்தேன் இல்லையா, இது வந்து வேக வச்சு கொடுத்து நம்ம இன்னைக்கு நாளை வந்து சூப்பராக ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு.